இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேக்ரவுண்ட்ல நாங்க என்ன பண்றோம், என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா நிச்சயமா உங்க அண்ணன் அறிவை கைவிட்டுற மாட்டாரு, நம்பு. காப்பாத்திரவல்ல. அப்படியே தப்புன்னு கண்ணத்துல அரைஞ்சனா என்னல நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு போராடுறது எதுக்கு? அவனை அப்படியே ஜெயிலுக்கே அனுப்புறதுக்கா? எங்களை விடு. அவன் மேல உனக்கு பாசம் இருக்கா? அது உண்மையா? அப்ப உண்மையா பாசம் வச்சிருக்கன எப்படி அப்படி கை விட்டுற முடியும்? அந்த பாசம் கை விட்டுருமா அவனை? இல்ல அந்த பாசம் தான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுமா? இல்ல தண்டனை கொடுத்துருமா? சொல்ல. உன் அண்ணன் தான் கோட்ல சுத்தி சொலன்னு சிலம்பாடிட்டு இருக்கானே, அப்புறம் எதுக்கு நீ வருத்தப்படுத? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த வைஜெயந்தி தான்ல. நிச்சயம் நான் அதை கோர்ட்ல ஆதாரத்தோட நிரூபிப்பேன். அதுக்கான வழியில நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீ கவலைப்படாதல. நீ தானே எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை கொடுக்கன. படிச்சவள நீ இப்படி குத்த வச்சு உட்காந்து அழுதுட்டா என்ன அர்த்தம்? அண்ணன், இப்ப வரைக்கும் கிடைக்காத வழி இனிமே எப்படின்னு கிடைக்கும்? எனக்கு கொஞ்சம் பயமா தானே இருக்கு. ஏய், யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் கவலைப்பட வேண்டாம். சரி, சண்முகத்தை விடுங்க. எல்லாரும் நம்பி கொண்டாடுறீங்களே உங்க அப்பா முருகன், அவன் கண்டிப்பா பாத்துப்பான். யாரு சண்முகத்தை கைவிட்டாலும் முருகன் கட்டாயமா கைவிட மாட்டான். எல்லாரும் முருகனை நம்புங்க. ஏத்தா, எனக்கு அந்த முருகன் மேல உள்ள நம்பிக்கையே போச்சுத்தா. பின்ன என்னத்தா, முருகன் சிலையை இப்படி கோட்டை விட்டு நிக்கானே, இவன் தூக்கி விட்டுவே உங்க அப்பா அந்த வைஜெயந்தி கிட்ட கொடுத்துட்டானே. இப்ப என்ன பண்ண முடிஞ்சது நம்மளால? எங்க அப்பா முருகனால தான் என்ன பண்ண முடிஞ்சது? சிலை இப்ப அவட்ட எல்லாம் இருக்கு, நம்ம என்ன பண்றது? எப்போ நீ ஏன்பா இப்படி பேசுத? உனக்கு என்னாச்சு? இவளுக்கு தான் வளர்றதாளுவனா கூட நீயும் சேர்ந்துக்கிட்ட? எத்தனையோ வாட்டி முருகன் மேல நம்பிக்கை இல்லாம நான் கோவமா அவனை பேசியிருக்கேன். நெத்தியில வச்சிருந்த விபூதி அணிச்சு போட்டிருக்கேன், கழுத்துல கட்டியிருந்த கைத்த அறுத்திருக்கேன், கையில கட்டியிருந்த கைத்தெல்லாம் அறுத்து போட்டிருக்கேன். அப்ப கூட முருகனை காப்பாத்தினல்லா, அதுக்கு என்ன சொல்லுத? ஏல என்னத்துல காப்பாத்துன? அப்புறம் எதுக்குல அந்த சோதனை கொடுக்கா? தபாரு, உன்னையெல்லாம் என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க முடியாது. மாத்திரை போட்டே போய் படு. தபார்ல நிச்சயம் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வழி காட்டுவான் அந்த முருகன். நம்பிக்கையோட இருங்க, புரியுதா? இம்பிட்டு உழைக்குதான் நாங்க போடுற அந்த உழைப்பு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிச்சயமா நம்புறேன். போறவன் என்னல? டேய், கார் போகுது, பின்னாடியே சண்முகம் பைக்ல வருவான். நேருக்கு நேரா போய் ஒரே தூக்கு தான். ஆள் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அடிச்சு தூக்கிடலாம். வாடா. என்னாச்சு? என்னாச்சுக்கா? அண்ணே, என்னாச்சுடா? அவங்க கிளம்பிட்டாங்கண்ணே. வண்டியை வச்சு ஒரே தூக்க தூக்கிடலாம். ஏறுங்கடா. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? போலாம். என்னல அக்கா. என்ன சத்தம்? எப்போ என்னாச்சு? பாப்பா தெரியல, வா போய் பாப்போம். இல்ல என்னல சத்தம்? என்னாச்சு? என்னாச்சுல சண்முகம்? என்னல வண்டி ஏதாவது பிரச்சனையா? டயர் வெடிச்சு போச்சு. என்னது டயர் வெடிச்சிருச்சா? என்னல ஒரு நல்ல விஷயமா போயிட்டு இருக்கோம், இப்ப போய் அவசரமா நடந்த மாதிரி இருக்க. எப்போ நீ வேற அபசகனம் எகசகனம் வார்த்தை ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத. 2 மாசமா டயர் மாத்துன்னு மெக்கானிக் கருணா சொல்லிட்டு தான் இருந்தான். டயர் தேஞ்சு போச்சுன்ட்டு நான் இருந்த வேலையில அதை மாத்தாம விட்டுவிட்டேன். அது ஏன் தப்பு தான். அதுக்கு போய் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க? சரி, நேரம் ஆயிட்டு இருக்கு, நீ வண்டி ஓரம் கட்டிட்டு கார்ல வா போவோம். ஆமால, வண்டியில ஏறல. இது அப்படியே கிடக்குது, வா. அண்ணே, அவன் கார்ல போயிட்டான் போலண்ணே. இப்பயும் தப்பிச்சிட்டானா? ஏதோ ஒரு சக்தி அவனை காப்பாத்திக்கிட்டே இருக்குடா. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துடாதீங்க. எது கேட்டாலும் தெரியல, ஞாபகம் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. ரொம்ப கெடுக்குப்பிடி கேள்வி கேட்டானா நான் அப்ஜெக்ட் பண்ணி கேஸை திசை திருப்பிடுவேன். இன்னைக்கு கிராஸ் எக்ஸாமினேஷனை நீங்க தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, கேஸ் நம்ம பக்கம்தான். நான் உறுதியா இருக்கேன் சார். ஆமா, அவன் குருவை விசாரிப்பானா? வாய்ப்பில்ல. ஆனாலும் குருவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். என்ன குரு சார், நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் நைட்டு முழுக்க மனப்பாடம் பண்ணிட்டேன் சார். ஒருவேளை என்ன கூண்டுல ஏத்துனா நிச்சயமா சமாளிச்சிருவேன். அவன் எதிர்பார்க்காத திசையில கேஸ கொண்டு போனா பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பாருங்க மேடம்.
நான் சைகை பண்றேன், அதுபடி நீங்க பேசிடுங்க. ஓகே? ஓகே சார். உங்க கட்சிக்காரர் அறிவழகன் நிரபராதின்னு நிரூபிக்கணும். நீங்க என்னடான்னா ஒரு ஏஎஸ்பி மேடத்தோட லைஃப்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மிஸ்டர் சண்முகம், என்னது இது? வழக்குக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியை மட்டும்தான் நீங்க கேட்கணும். தேவையில்லாம நீங்க கடவுளெல்லாம் உள்ள இழுக்க கூடாது. இல்லம்மா, நான் கேட்ட கேள்வி இந்த வழக்குக்கு சம்பந்தமான கேள்வி தானே கேட்கேன். யுவர் ஆனர், சட்டம் பத்தியும் கோர்ட்டோட நடைமுறையை பத்தியும் தெரியாம இவர் என்னமோ உளறிக்கிட்டு இருக்காரு. அறிவழகன் நிரபராதின்னு நிரூபிக்க இவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் முருகங்கிற பேர்ல போலீஸ் அதிகாரி மேடத்தை கிட்டத்தட்ட மிரட்டுறார் யுவர் ஆனர். ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட் யுவர் ஆனர். சஸ்டைன். மிஸ்டர் சண்முகம், கோர்ட் நடைமுறையை புரிஞ்சுக்குங்க. இங்க ஆதாரமும் சாட்சியும் தான் முக்கியம். அறிவழகன் கொலை பண்ணலங்கிறதுக்கு உங்ககிட்ட சாட்சியும் ஆதாரமும் இருந்தா அத மட்டும் இங்க கொடுங்க, சரியா? அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாங்களா? கேளுங்க. இப்ப அறிவழகன் கொலை பண்ணலன்றதுக்கான ஆதாரங்களை நான் சொல்லணுமா, இல்ல இந்த கொலையை வேற யாராச்சும் செஞ்சாங்கன்றதுக்கான ஆதாரங்களை நான் சொல்லணுமா? எதை சொல்ல? ரெண்டுமே ஒண்ணுதான் சண்முகம். இது கூட உங்களுக்கு தெரியலையா? மிஸ்டர் சண்முகம், மாலத்திய வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்றதுக்கு ஆதாரம் இருந்தாலே போதுமே. அறிவழகன் நிரபராதி நிரூபணம் ஆயிடுமே. அதுக்கு உங்ககிட்ட சாட்சி இருக்கா? 5 நிமிஷம். நிச்சயம் இந்த சாட்சி செல்லுபடியாகும். ஏன்னா நடந்த எல்லாத்தையும் அவன் தானே பார்த்திருக்கான். அப்போ உங்க எம்பெருமானே இங்க வந்து சாட்சி சொல்ல போறாருன்னு சொல்றீங்களா? என்ன சாட்சினா சும்மாவா? சாமிங்க, சாமியோட சாட்சி. என் அப்பா முருகப்பெருமா எப்படி சாட்சி சொல்றான்னு இருந்து பாருங்க. எலே மிஸ்டர் சண்முகம், இது கோர்ட். இங்க நீங்க சீரியஸா தான் பேசணும். முருக வந்து சாட்சி சொல்லுவாருங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்பிக்கை வேற, சாட்சி வேற. எஜமா, நான் சொல்றது உண்மைதேன். முருகன் தான் இப்ப வந்து சாட்சியே சொல்ல போதேன். நீங்களே கண்ணால பார்க்க தானே போதிய. இலே டாக்டரே,